Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 4 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம காரோவை காட்டுறாங்க. ரத்த வெள்ளத்துல ஃப்ரீ ஸ்டைல் டான்ஸ் ஆடுறவன் மாதிரியே படுத்து கிடப்பான். உயிரோட இருக்கானான்னு டவுட் வேண்டாம், உயிரோட தான் இருக்கான். விரல்னு அசையுது. அவனை ஏமாத்திட்டாங்க, இல்லைன்னா பொழந்திருப்பான்ல. கடைசியா நடந்த விஷயம்லாம் அப்படியே மைண்ட்ல ஓடும். தப்புன்னு கண்ணை திறந்து எந்திரிக்க முடியாம கஷ்டப்பட்டு எந்திரிப்பான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா கடைசியா ஒரு மான்ஸ்டர் கிட்ட சண்டை போட்டு தோத்துட்டான். தோத்ததுக்கு அப்புறம் எப்படி உயிரோட இருக்கான்? அதுக்கப்புறம் அந்த பொடிப்பயலுக்கு என்ன ஆச்சுன்னு கவலைப்படுவான். கடைசியா நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது அவன் தப்பிச்சிருக்க வாய்ப்பில்லை. சரி, அவனுக்கு என்னன்னா என்ன, நம்மளோட காயத்தை தான் முதல்ல சரி பண்ணுன்னு அப்படியே செக் பண்ணி பார்ப்பான். ரத்தம் வரதெல்லாம் ஸ்டாப் ஆயிருச்சு. அண்ட் அவன் போட்டிருக்க ட்ரெஸ் அப்படியே உடம்போட ஒட்டி போன மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தோத்த நினைச்சு அப்படியே வெறியாவான். அடுத்த டைம் சிக்கனானுங்கன்னா கண்டிப்பா சங்கு கன்ஃபார்ம். அப்படியே கட் பண்ணி சைல்டு எம்பரரை காட்டுறாங்க. அவன் ஆல்மோஸ்ட் வில்லனுங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டான். இன்னும் கொஞ்சம் தேனா போதும். அப்போ செக்கிங்கர் வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா, டொர்னேடோ உடனே போகணும்னு தொல்லை பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு ஒன்று எஸ் கிளாஸ் ஹீரோஸ் எல்லாம் வந்துட்டாங்களான்னு கேட்பான். வந்திருக்காங்க, ஆனா எல்லாரும் வரல. எஸ் கிளாஸ்ல இருக்க டேங்க் டாப்பும் மெட்டல் பேட்டும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. டிரைவ் நைட்டு எங்க இருக்கானே தெரியல. வாட்ச் டாக்கும் மெட்டல் நைட்டும் இந்த ஆபரேஷனுக்கு வரமாட்டேன்னு வேற சொல்லிட்டானுங்க. எஸ் கிளாஸ் ஆளுங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏகப்பட்ட வில்லனுங்க இருக்கானுங்க. இவங்க எல்லாம் இப்படி வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா சங்கு கன்ஃபார்ம். ஜோம்பி மேன் இப்ப வந்துகிட்டு இருக்கான். என்ன கொஞ்சம் ஹீரோஸை மட்டும் இப்ப கான்டாக்ட் பண்ண முடியல. உதாரணத்துக்கு நம்ம சில்வர் ஃபேங்கு, நம்ம ஜீனோஸ், கிங், இவங்க எல்லாம் இப்ப ஒரே இடத்துல தானே இருக்காங்க. ஏன்னா இந்த ஆபரேஷனை கம்ப்ளீட் பண்ண எஸ் கிளாஸ் மொத்தத்தையும் அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி சொன்ன உடனே தான் சைல்டு எம்பரருக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகும். என்னன்னா ஜீனோஸ் இருக்கிறது கோஸ்ட் டவுன்ல, மான்ஸ்டர் அசோசியேஷனும் அங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஜீனோஸ் பிறந்த ஊரும் பாத்தீங்கன்னா மேப்லயே இல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் மேல இவனுக்கு டவுட் ஆகுது. இவங்க கிட்ட ஏகப்பட்ட ஹீரோஸ் இருக்காங்க. அதுல எல்லாரோட டீடைலுமே அக்கு வேற ஆணி வேற இருக்காது. ஒரு சில பேர்த்தோடது இப்படி மிஸ்ஸிங்ல தான் இருக்கும். சரி, அதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டா சைல்டு எம்பரருக்கு டவுட். அதான் டிரைவ் நைட் சொல்லியிருப்பான்ல, நீ மட்டும் இறங்கி வேலை பாரு, யாரையுமே நம்பாதன்னு. சோ அந்த மாதிரி இவங்க குரூப்ல ஏதாச்சும் உளவாளிகள் இருந்தாங்கன்னா இவங்க பிளான் ஃபுல்லா மான்ஸ்டர் அசோசியேஷனுக்கு அழகா தெரிஞ்சிரும். அப்புறம் இவங்களை வச்சு செஞ்சிருவாங்க. ஜீனோஸும் இப்போ வந்தவன் எப்படி அவனை நம்புறது? சரி, ஏதாச்சும் டவுட் இருந்தா அவங்கிட்டயே போய் கேட்டலாமேங்கிற மாதிரி செக்கிங்கர் பில்லியன்ட் சொல்லுவான். அட லூசு பயலே, அவன் உளவாளியான்னு அவங்கிட்டேவா போய் கேட்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ரிஸ்க் எடுத்து அந்த பயலுக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆயிரும். ஒன்னதான் கரெக்ட் தான் அப்படின்னா அவன் அந்த டீம்ல இருந்து தூக்கிலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம சில்வர் ஃபேங், அவனுக்கும் காரோவுக்கும் தான் கடைசியா சண்டை நடந்துச்சு. அதுல சில்வர் ஃபேங் ஜெயிச்சிட்டாரு. ஆனாலுமே காரோவை உயிரோட விட்டுட்டாரு. ஏன்? ஏன்னா முன்னாள் சிசியன்னு விட்டுருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி காரோ மான்ஸ்டர் அசோசியேஷன்ல சேர்ந்துட்டான். சோ இதே தப்ப அவர் மறுபடியும் பண்ணுவாரு. அதனால சில்வர் ஃபேங்கும் வேண்டாம்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்போ கிங் வேணுமான்னு கேட்டா கண்டிப்பா வேணும்பா. இருக்கிற நல்லவனுகள் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு அவனும் நல்லவன் தான், ஆனா டம்மி பீஸ மெயின் ஃபைட்டரா உள்ள வைக்க சொல்லுவான். அவன் மான்ஸ்டர் அசோசியேஷனுக்குள்ள சண்டைக்கு போனான்னா முதல்ல கக்கூசா தான் தேடுவான். அது தெரியாம அவனை டீம்ல எடுத்து வச்சுக்கிட்டான். ஆனா எப்படியும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன், புடிச்சிட்டு சொல்றேன்ட்டு கிளம்பிடுவான். உடனே செக்கிங்கர் என்ன பண்ணுவான், இந்த விஷயத்த ஹீரோ அசோசியேஷனோட மினிஸ்டர் ஆபீசர் சிட்ச் கிட்ட போய் சொல்லுவான். சைல்டு எம்பரர் எஸ் கிளாஸ்ல இருக்க இந்த ஹீரோஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பதிலா ஏ கிளாஸ்ல இருந்து சி கிளாஸ் வரைக்கும் இருக்கிற ஹீரோஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுப்பான். பட் அவருக்கு அதுல வந்து சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அவனுங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. கொஞ்சம் ஃபைட் எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா ஒவ்வொருத்தனும் செதறிடுவானுங்க. இத சொன்னா அவன் கேட்கற மாதிரி இல்ல. ஹீரோஸ் எல்லாருமே உயிரை தியாகம் பண்ணதானே இங்க உள்ள வந்திருக்காங்க. அந்த சின்ன பையனை காப்பாத்தணும்னா சண்டை போட்டு தான் ஆகணும். அதுல சில பல உயிர்கள் போகத்தான் செய்யும். அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதும்பா. அவருக்கு என்ன கவலைன்னா ஹீரோஸ் நிறைய பேர் செத்து போயிட்டாங்கன்னா கவுண்ட் குறைஞ்சு போய் கிரைம் ரேட் அதிகமாயிரும். அதுக்கு விடக்கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டான். அதெல்லாம் முடியாது, இந்த ஆபரேஷனோட லீடர் நான் தான். என்ன ஆனாலும் சரி மான்ஸ்டர் அசோசியேஷனை அழிச்சே ஆகணும், இல்லைன்னா அவங்க என்னைக்குமே ஆபத்து தான். அதனால இதுல இருந்து நீங்க ஒழுங்கா ஒதுங்கி இருங்க. அவங்கள நீங்க ஒன்னும் கூப்பிட வேண்டாம், நாங்களே இதை பாத்துக்கிறோம்னு திமுறா சொல்லிட்டு போவான். இப்படி அங்க அவ்வளவு பெரிய அமுளி துமுளி போயிட்டு இருக்குது. அது எதுவும் தெரியாம டாக்டர் குசனோ வாங்கிட்டு வந்த ஐட்டத்தை சமைச்சிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அவ்வளவு ஆர்வம், அடிச்சு புடிச்சு தின்னுட்டு இருப்பாங்க. அதுல ஃபுபுக்கி ஒரு பீஸ் எடுப்பா. நம்ம ஜீனோஸ் விட மாட்டான். இது மாஸ்டருக்கு வர வேண்டிய பீஸ், நீ என்னத்துக்கு குறுக்க வர்றான்பா. அவனுக்கு ஏன்டா வக்காலத்து வாங்கிட்டு இருக்கன்னு வண்டியா திட்டுவா. அப்ப சில்வர் ஃபேங் சண்டை போடாதீங்கப்பான்னு சொல்லிட்டு அங்க இருக்க டோஃபுஸ் எல்லாம் அவர் ஆட்டையை போட்டு தின்னுட்டு இருப்பாரு. அப்ப சைட்டமா என்ன ஏதோ இடிக்குதேன்னு யோசிச்சு பார்த்துட்டு, ஏன்டா வெக்கம் கெட்டவங்களா நீங்கெல்லாம் ஏன்டா இங்க வந்து உட்காந்து தின்னுட்டு இருக்கீங்க? இது ஏன் வீடு, நீங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்களே தின்னுட்டு போவீங்களா? கிளம்புங்கப்பா. உடனே ஃபுபுக்கி, ஆமா ஆமா எல்லாம் கிளம்புங்க, எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குதும்பாலா, ஒன்னையும் சேர்த்தி தான் ஓடிரு ஓடு அப்படிம்பா. பட் அதெல்லாம் அவங்க கண்டுக்கிற மாதிரியே இல்ல. ஃபுபுக்கி எப்படி பேசுவான்னா அவளோட பிளிஸார்ட்
டீம்ல தான் இவங்க எல்லாரும் இருக்கிற மாதிரியும், அப்படி என் டீம்ல உங்களை மாதிரி வயசான ஆளுகள்லாம் வந்து ஜாயின் பண்ணுன்னா உங்க திறமையை ப்ரூவ் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு அப்படியே நைஸா இவங்க எல்லாம் பிளிஸார்ட் டீம் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணுவாளா. ஜீனோஸ்க்கு கடுப்பாவும். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க, உன் மூக்கு வாயி கண்ணு காதுன்னு எல்லாத்தையும் மாத்தி வச்சிருவேன், சாக்கறதான் பானா. உடனே சைட்டமா தம்பே கோவப்படாத, கோவப்பட்டு எதையும் உடைச்சிராத அப்படின்னு அவன் கோவத்துல கத்திக்கிட்டு இருப்பான். உடனே குசனவும் அட்வைஸ் பண்ணுவாரு, என்ன ஜீனோஸ் மறுபடியும் பழைய மாதிரி ஆகுற, இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ இப்படி இல்ல, ஆனா இப்ப பாரு உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இருக்கு, அவங்க கூட ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அதை என்ஜாய் பண்ணு, கோவப்படாதங்கும் போது டப்புன்னு அவ பின்னாடி வருவாளா. அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது டாக்டர், பின்னாடி இருக்காளே ஒரு பொம்பளை, அவ தொல்லை தாங்க முடியல, அதான் எனக்கு வெறி ஆகுதும்பா. எது பொம்பளையா, பல்லு பகடெல்லாம் பேத்து விடுவேன்பா. அந்த டாக்டர் என்ன சொல்ல வராருன்னா, நீங்க எல்லாருமே ஹீரோஸ் தானே, அப்ப ஃப்ரெண்ட்ஸா தானே இருப்பீங்கிற மாதிரி சொல்லுவாரு. நாங்க ஹீரோஸ் தான், அதுக்காண்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமா. டாக்டருக்கே ஷாக் ஆகும், ஏன்னா இது வரைக்கும் இப்படி இவன் வெறுப்பா பேசியெல்லாம் அவர் பார்த்தது இல்ல. அவன் பண்றதை பார்த்துட்டு நிறைய விஷயத்தை இப்ப இவரு கத்துக்கிட்டாரு. நைஸா ஃபுபுக்கி என்ன பண்ணுவா, நீங்க இந்த சைபார்க்குக்கு பண்ண வெப்பன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது, எங்க இருந்து இப்படி எல்லாம் பண்ண கத்துக்கிட்டீங்க, உங்க திறமைய எங்க பிளிஸார்ட் பஞ்ச் டீம்ல காமிங்க, உங்களை நான் சேர்த்துக்கிறேன்பா. சீனோஸ்க்கு கொலை காண்டாயி மவளே, இதுக்கப்புறம் உன் டீமு ஸ்கீமுன்னு பேசிக்கிட்டு இருந்தேன், உன் பல்ல தட்டி பொடிமா சாக்கி மூக்கு பொடியா உன் மூக்கலையே போட்டு விட்டுருவேமா. இப்படி ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சுத்தமா ஒத்து போகல. அப்போ ஃபேங் இருந்துட்டு, நீ உன் சிஷ்யனை எப்படி ட்ரைனிங் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, நான் என் சிஷ்யனுக்கு நல்லபடியா தான் ட்ரைனிங் கொடுத்தேன், ஆனா நாங்க வெறும் பலசாலி ஆகிறது எப்படின்னு மட்டும் தான் சொல்லி கொடுத்தோம், ஒருவேளை அதுல தான் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு பேசுவான். ஜீனோ சில்வர் ஃபேங் காதுகிட்ட போய், டேய் கெலட்டு பயலே, மாஸ்டர் அங்க சாப்பிட்டுட்டு இருக்காரு, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அவர் காதல ஊதி கடுப்பேத்திட்டு இருக்காத, கம்முன்னு இருப்பான். அது மட்டும் இல்லாம எல்லாரும் லபக்கு லபக்குன்னு எடுத்து தின்னுட்டு இருப்பாங்களா, மாஸ்டரை திங்க விடுங்கடா பிக்காலி பயலுகளாமா. இப்படியே நம்ம ஜீனோஸ் அவன் மாஸ்டருக்காக மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பான். நம்ம பயலுக்கும் இப்படி ஆளுகளோட உட்காந்து சாப்பிடுறது சுத்தமா பிடிக்கல. அடுத்த டைம் நிறைய கறியை கொண்டு வாங்க, இந்த டைம் நீங்க எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கிங்கியும் போய் எழுப்பி விடுவான். அவன் பேய் அடிச்ச மாதிரி தான் கிடப்பான். ஒருவேளை புட்டுக்குச்சா இல்ல நட்டுக்குச்சான்னு தெரியலையே. எல்லாம் இவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க இவன் நிலைமைய பாத்தீங்களா. சரி, இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க என்னென்ன அலப்பறை பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.